உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அது எப்ப நடக்குது அப்படின்னா 2025 ஜனவரி மாதம் 21 நடக்குது. ஏப்ரல் 3 முடிவடைகிறது. அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கடகத்துல நேச்சத்திலிருந்து வக்கரத்திலிருந்து பெயர்ச்சியாகி பின்னோக்கி செல்றாங்க. பின்னோக்கி மிதுனத்துல போய் அந்த செவ்வாய் பகவான் உட்கார்றாங்க. அப்படி மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கிறோம். இதே செவ்வாய் பகவான் எங்கெங்கே இருந்தால் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க ராசியிலிருந்து எண்ணி வர 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்களில் செவ்வாய் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். அது போக 10ஆம் இடத்திலையும் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு 60% 70% நல்ல பலனை கொடுக்கும். எங்கெங்கே இந்த செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படின்னா 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்கள்ல செவ்வாய் இருக்கக்கூடாது. அப்படி செவ்வாய் இருந்தாலுமே அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும். அது போக அந்த செவ்வாயை சுபகிரகங்கள் பார்க்கதா இல்லையானு கணிக்கணும். இல்ல அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானம் ஒண்ணு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். இது போக செவ்வாய் அப்படிங்கிறது என்ன? செவ்வாய் அப்படிங்கிறது நம்முடைய சரீரத்தில் ஓடக்கூடிய ரத்தம். அப்ப அந்த ரத்தத்துக்கு காரகன் செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். அந்த செவ்வாய் கெட்டு போயிடுச்சுன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் எந்த வயதானாலும் சரி, அந்த வயதுல கண்டிப்பா நமக்கு பிரச்சனைகள் வரும். இது போக பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இதுக்குமே இந்த செவ்வாய் பகவான் தான் காரணம். அப்ப அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும், அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும், அன்பா பாசமா விட்டு கொடுத்து அவங்க ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் தான் காரணம். அதே செவ்வாய் பகவான் கெட்டு போயிருந்தா வச்சுக்கோங்களேன், அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. சண்டை, சச்சரவு, பிரிவு, பிரச்சனை, இது மாதிரிலாம் இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா அந்த மருத்துவத்துறைக்கு காரணமும் மருத்துவ படிப்பு படிப்பதற்கு காரணமும் செவ்வாய் பகவான் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நல்லா இருந்துச்சுன்னா மருத்துவத்துல நல்ல படிப்பு படிக்கிறாங்க. மருத்துவத்துறைக்கு அந்த செவ்வாயும் சனியும் ரொம்ப முக்கியமாறாங்க. அதுல செவ்வாயுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தியா தேவைப்படுது. இது போக பூமிக்கு காரகன் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல வீடு கட்டலாம், நல்ல பூமி வாங்கலாம். 50 ஏக்கர், 100 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர், இது மாதிரி பூமிகள் அமைது அப்படின்னா அவங்களுக்குள்ள செவ்வாய் நல்ல உச்ச பலத்தோடு இருக்கிறது தான் காரணம். ஒரு சிலருக்கு ஒரு வீடு 50 வருஷம் ஆனாலும் கட்ட முடியறது இல்லை, 70 வயசானாலும் கட்ட முடியறது இல்லை. ஒரு சிலருக்கு பூமி இருந்துமே அது பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பூமி இருந்தும் நிம்மதியாக இருக்கிறது இல்லை. பூர்வீக சொத்துக்களும் எவ்வளவு பூமி இருந்தாலும் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதற்கு காரணம் அந்த செவ்வாய் கெட்டு போயிருந்தா இப்படி அமையும். இது போக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில், மிலிட்ரி சம்பந்தப்பட்டது, போலீஸ் சம்பந்தப்பட்டது, இந்த கண்டக்டர் டிரைவர் சம்பந்தப்பட்டது, தீயணைப்பு துறை சம்பந்தப்பட்டது, இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல அமைப்பு இருக்கும். அந்த செவ்வாய் பகவான் கெட்டு இருந்துச்சுன்னா அவங்க அந்த துறையில ரொம்ப நாளைக்கு வேலை செய்ய முடியாது. இதெல்லாம் செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள். அப்ப அந்த செவ்வாய் பகவான் இப்ப கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துல புதனுடைய வீட்டுல இருக்கிறாரு. அப்ப இந்த செவ்வாய் நின்ன ஸ்தானம் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான், செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னா கன்னிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனியோடு இணைந்து அந்த புதன் செயல்படுகிறார். அப்ப கன்னிராசிக்கு ஃபர்ஸ்டே சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பது
யோகம். அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியோடு உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் இணைந்திருப்பது 2வது யோகம். செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி புதன், அந்த புதன் பகவானும் 6ஆம் இடத்துல இணைந்திருப்பது யோகம். அப்ப இந்த பீரியட்ல கன்னி ராசிக்காரங்களுக்கு பூமி சூப்பரா அமையும். இந்த டயத்துல நீங்க பூமியை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். பூமியை நம்ம வாங்குவோமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த பீரியட்ல பூமி வாங்க போறீங்க. யாராவது ஒருத்தருடைய தூண்டுதல் இருக்கும். உங்க நண்பர்களோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய சொந்தக்காரரோ யாராவது உங்களுக்கு பூமி வாங்க சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு பூமி வரும், வாங்கிடுவீங்க. அப்படி வாங்கக்கூடிய பூமி உங்களுடைய தலைமுறைக்கும் பயன்படும். அது போக அது நல்ல விலை ஏறும். அந்த பூமி மூலியமாக நல்ல சந்தோஷப்படுவீங்க. அப்ப இந்த பீரியட் உங்களுக்கு பூமி வாங்குவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. காரணம், செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா என்னன்னா, அந்த சனி பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கும் போதும் உங்களுக்கு நல்லதுதான் செய்வார். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு பூமியை விற்கணும்னு நினைச்சாலும் வித்தரலாம். கடந்த காலத்துல விற்காமையே ரொம்ப நாள் இருக்குது. அதை வித்து கடனை கட்டணும்னு நினைக்கிறீங்க, கட்ட முடியல. இந்த பீரியட்ல நீங்க நினைச்சாலும் நினைச்ச விலைக்கு வித்தரலாம். ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு தனி வீடு வாங்கணும் அப்படின்னு பல நாளா முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க. இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கன்னி ராசிக்காரங்களே, உங்களுக்கு வீடு கண்டிப்பாக உறுதி. இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். அது போக உங்களுக்கு 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்ப அந்த சுகஸ்தானம் வலுப்பெறுவதனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதற்கு முன்னாண்ட மருத்துவ ரீதியாக கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த கஷ்டம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள். இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது ரூபத்துல ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தா கூட அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லை, நீங்க மாத்திரை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வரும். 2வது, உங்களுக்கு தாய் வழி சொந்த பந்தம் நல்லா இருக்கும். தாய் உங்களுக்கு உங்க கூட மனஸ்தாபப்பட்டு இருந்தா கூட இந்த பீரியட்ல தாயும் மகளும் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக வண்டி வாகனம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக் கொள்வது நல்ல விஷயம். புது வண்டி, புது காரு, புது பைக்கு, இல்லைன்னா கனரக வாகனங்கள், உங்க தொழிலுக்கு தேவையான வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க இந்த பீரியட்ல வாங்கலாம். அதன் மூலியமாக நல்லது நடக்கும். காரணம் எப்படின்னா, இப்ப 4ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாரு. அப்ப இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு மிக பெரிய மாற்றத்தை, உயர்வை கண்டிப்பா தரப்போகிறார். அப்ப உங்களுக்கு சனி நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, செவ்வாய் நல்லா இருக்கிறாரு. அப்ப என்னங்க கவலை கன்னி ராசிக்காரங்களே, நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரியாக இந்த பீரியட்ல செயல்படுத்தி சந்தோஷப்படுவதற்குண்டான ஒரு அற்புதமான அரிய டைம் உங்களுக்கு உருவாயிருக்குது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க. 3ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க ஒரு விஷயத்தை எடுப்பீங்க. அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் பதட்டம் வரும், கொஞ்சம் குழப்பம் வரும். அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கொஞ்சம் மன உறுத்தல் இருந்துட்டே இருக்கும். ஒன்றும் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆக முடியும். கண்டிப்பா அந்த காரியத்துல சக்சஸ் ஆவீங்க. எந்த ரூபத்திலும் எந்த காரியங்களும் தடைபட்டாலும் முடிவுல பார்க்க போனா அது வெற்றியாத்தான் முடியும். எந்த நஷ்டம் வருவதற்குண்டான வாய்ப்பே உங்களுக்கு இல்லை. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இப்ப வேலைக்கு போனவங்க, இல்ல வெளிநாட்டுல அந்த நாட்டு சிட்டிசன் வேணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டுல நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல உங்களுக்கு டைம் அற்புதமா இருக்குது. நீங்க நினைச்சா பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப இந்த பீரியட்ல நமக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா,
அதே செவ்வாய் பகவான் உங்க 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த செவ்வாய் பகவானை நீங்க செவ்வாய்க்கிழமை நாள்ல சஷ்டி அன்னைக்கு கும்பிட்டு வாங்க. மற்ற நாட்களையும் கும்பிடுங்க. திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது 2 மாசத்துல ஏதாவது ஒரு டைம் கிடைச்சுன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க. உங்களுக்கு படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நேரிலே நீங்க என்னுடைய வீடியோவை அதிகமா பாக்குறீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதுங்க நல்லா தெரியுது. அதுபோக நீங்களும் என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு என்னுடைய வெற்றிக்கு நீங்களும் காரணமா இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த பீரியட்ல நான் ஃபர்ஸ்ட் பதிவிலையும் சொல்லியிருக்கிறேன், இந்த பதிவிலும் சொல்றேன். கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்த பெண்கள் இந்த காலகட்டத்துல ஏதாவது ரூபத்துல ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு மன சந்தோஷம், பிள்ளைகளாலோ கணவர்னாலோ அவங்க வேலை விஷயத்திலேயோ அவங்க எதிர்பார்த்த வேலை கிடைச்சோ இல்ல அவங்களுடைய தாய் வீட்டு குடும்பத்தினாலேயோ ஏதாவது ரூபத்துல நல்லா இருப்பாங்க. நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.